ஃப்ரைடே கண்டினியூஸ் வீடியோ தான். கேஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். அதாவது நான் ஸ்டீல் இருக்கிற இடத்துல மட்டும் தான் செய்வேன். மேலெல்லாம் கண்ணாடிக்கிட்டலாம் அப்படியே ஸ்க்ரப் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்க்ரப்பர் வச்சா அப்படி வீணாயிடும். ஸோ அதனால் நான் க்ளீனாக மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாம் பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் வீடெல்லாம் வாசல்லாம் க்ளீனாக பெருக்கி வீடை தொடச்சி இப்படி ஃப்ரைடே ரொட்டீன் என்னோடது இப்படி தான் இருக்கும். எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். பட் ஃப்ரைடே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். அண்ட் எங்களுக்கு டிஃபன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பசங்களுக்கு ஹோட்டல்லேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன்னு. இட்லி இருந்தது, சாம்பார் அண்ட் லைட்டாக லெமன் சாதம் இருந்தது, அப்புறம் பப்பாயா இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு நான் இங்கே காப்பர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன். அந்த காப்பர் பாட்டிலில் குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருவேன். நாங்கள் அப்போ ஊற்றி குடிப்போம். பாப்பா கீழே அடிபட்டுச்சு, முட்டியில் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு. அதனால மாமா கட்டு போட்டுட்ருக்காரு. பாய் ஃப்ரெண்ட்.